யாழ்ப்பாணம் கொடிகாமம் பகுதியில் உள்ள புகையிரத கடவை மிகவும் ஆபாயமான நிலையில் காணப்படுவதாக மக்கள் தெரிவித்துள்ளனர். கொடிகாமம் டிராமாவில் முருகன் ஆலயத்திற்கு அண்மையில் உள்ள புகையிரத கடவையே இவ்வாறு காணப்படுகின்றது. குறித்த புகையிரத கடவையில் இரு மரங்கிலும் உள்ள பாதுகாப்பு கம்பங்கள் காணப்படாத அதேவேளை கடந்த 2 மாதங்களுக்கு மேலாக கடவை காப்பாளர் கடமையில் ஈடுபடவில்லை எனவும் இதனால் பெரும் விபத்துக்கள் சம்பவித்து உயிரிழப்புகள் ஏற்படுவதற்கான அபாயம் உள்ளதாக அப்பகுதி மக்கள் கவலை தெரிவித்துள்ளனர். அதாவது மக்கள் மிகுந்த அச்சத்துடனேயே குறித்த புகையிரத கடவையை கடக்கும் நிலையை காணப்படும் அதேவேளை விபத்தொன்று சம்பவிக்க இருந்த நிலையில் அப்பகுதியில் நின்ற மக்களின் விரைந்த செயற்பாட்டால் அது தடுக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் சாவகச்சேரி பிரதேச சபை உறுப்பினர்களான சி. பிரபாகரன், சே. மஜூரன் ஆகியோரிடம் மக்கள் விடயத்தை தெரியப்படுத்தியிருந்தனர். இதனை அடுத்து பிரதேச சபை உறுப்பினர்கள் இருவரும் குறித்த புகையிரத கடவையை பார்வையிட்டுள்ளனர். ஆகவே புகையிரத திணைக்கள அதிகாரிகள் இது தொடர்பில் உடனடியாக கவனம் எடுத்து விபத்து ஏற்பட்டு உயிரிழப்புகள் ஏற்படுவதற்கு முன் குறித்த கடவைக்கு காப்பாளரை விரைவாக கடமையில் ஈடுபடுத்தி விபத்துக்களை தடுத்து மக்களை பாதுகாக்குமாறு மக்கள் அவசர கோரிக்கை விடுத்துள்ளனர். கொடிகாமத்திலிருந்து சாவகச்சேரி செல்லும் வழியிலே முதலாவதாக இடது பக்கம் திரும்புகின்ற புகையிரத கடவை. இந்த புகையிரத கடவை கிட்டத்தட்ட 2 மாதங்களுக்கு மேலாக புகையிரத தடுப்பு, அதாவது பாதுகாப்பு உத்தியோகத்தர்கள் யாரும் இருக்காத நிலையில் இன்றைய தினம் விபத்து சம்பவிக்கின்ற ஒரு நிலைமை அதை நிறுத்தப்பட்டிருக்கின்றது. அந்த நிலைமை ஏற்படக்கூடிய நிலைமை தற்போது காணப்படுகின்றது. இது 2 பக்கமும் இந்த பாதுகாப்பு கடவைகள் போடப்பட்டிருந்த நிலைமையில் கடந்த காலங்களில் தற்போது ஒரு உடைந்த போட் ஒன்று மாத்திரம்தான் இது காணப்படுகின்றது. இந்த வீதி என்பது கிட்டத்தட்ட 4-5 கிராமங்கள் இந்த வீதியினூடாக பயணம் செய்கின்ற, தினமும் பயணம் செய்கின்ற ஒரு வீதி, இந்த கடவையினூடாக பயணம் செய்கின்ற வீதி. அந்த வீதியை ஒரு கவனம் இல்லாமல் இந்த புகையிரத திணைக்களம் எந்த விதமான பாதுகாப்பும் இல்லாத ஒரு கடவையாக இதை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் ஆபத்தான ஒரு நிலைமை காணப்படுகின்றது. புகையிரதங்கள் மிக வேகமாக வரும்போது யாருமே கண்காணிப்பு இல்லாத நிலைமை காணப்படுகின்ற போது அது விபத்து சம்பவிக்கக்கூடிய நிலைமை காணப்படுகிறது. உடனடியாக புகையிரத திணைக்களம் இதுக்கு நடவடிக்கை எடுத்து உடனடியாக பாதுகாப்பு உத்தியோகங்களை போடுமாறு நாங்கள் அன்பாக கேட்டுக்கொள்வோம். பாதுகாப்பு உத்தியோகங்களை போடுவதனூடாக விபத்தை தடுக்க முடியும். இல்லையெனில் விபத்து நடந்த பிறகு உத்தியோகங்களை போட்டு எந்த பிரயோஜனம் இல்லை. கடவை காப்பாளரற்ற புகையிரத கடவை, அவதானமாக பயணிக்கவும். லேசான மட்டும் என்ன இதான இந்த கம்பி போடுற இடம்? என்ன கம்பியும் கலட்டி கொண்டு போட்டாங்களோ? இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தமிழ் பிளஸ் யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.